எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று விஜய் அண்ணா பேசின அந்த ஸ்பீச்ல இருந்தே என்னால் வெளியே வர முடியல. ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பெரம்பலூருக்கு போக முடியல. அதுக்கான சாரியும் நம்ம தளபதி அண்ணா கேட்டுட்டாரு. ஸோ வந்து நேற்று ஒரு சில வீடியோ நான் கவர் பண்ணிட்டேன், அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அம்மா தானே? ஸோ அதில் வந்து ஒரு சில வீடியோ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நேற்று கவர் பண்ணாமல் போயிட்டேன் கைஸ். பாரியா குழந்தையா பாருங்க நம்ம தளபதிய பாரியா. பண்றது நமக்கு தான் பார்க்க கொடுப்பனா இல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏதோ கொடுத்து வச்சவங்கமா போல. பழம் ஏன்பா ஏன்பா பழமே வந்து கியூட்டாவாங்க இருக்கு. 1000 ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? டீசல் விலையில மீதி இருக்கிற 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சீங்களா? இல்ல அவங்க எல்லாரும் கேட்ட கேள்விக்கு இல்ல செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? கேட்டதா? கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? மக்கள் நல பணியாளர்களாக 25,000 பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் சொன்னீங்களே, நியமிச்சீங்களா? ரேஷன் கடையில மீண்டும் உளுந்து வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு 40% முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? கிடையவே கிடையாது. 35 வயதுக்கும் மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வழங்கப்படும் சொன்னீங்களே, வழங்கினீங்களா? வகுப்பு வாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பு தான், அதை நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல, ஏன்னா இருந்தாதானே. அதனால நான் உங்களை கேக்குறேன், செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? டேய் 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த, செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க, நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டு தரேன். வரண்டாயா சமி? என்ன வந்து போறியா? இன்னைக்கு போட்ட புட்டே செருப்பு லெவலுக்கு வந்துருச்சடா, நாளைக்கு வந்தானா கொலக்க சாக்கிடுவானே. இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க, அதானே? தீர்வை நோக்கி போறதும் தீர்வை காண்றதும் மட்டும்தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே. நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள்லாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம். நடைக்கு சாத்தியமோ உங்க தலைவரோட கொள்கையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கீங்களா? கேட்டுக்கங்க. அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். மாத்தி மாத்தி பேசுறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட். மறைமுக உறவுக்காரர்கள்னு நாம ஏன் சொல்றோம்னு, முந்தானேத்து வரைக்கும் ஒன்றிய பிரதமர், இப்போ இந்திய பிரதமர், இப்படி மாத்தி மாத்தி பிளேட்டை மாத்தி மாத்தி பேசுறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட். இப்ப புரியுதா மக்களே, மறைமுக உறவுக்காரர்கள்னு நாம ஏன் சொல்றோம்னு? Oh my god, the speed மட்டும் பாருங்க guys. பிடிச்சில வந்து மேல ஏறி வரும்போது அந்த பூஸ்ட் பம்ப்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஐயோ அட வட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதாங்க நம்ம மக்கள். ஒரு சில பேர் காசு கொடுத்தாதான் நம்ம கூட இருக்காங்க, அது நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆனா அவங்க எப்படி சொல்றது, நம்ம மக்களுக்கு வந்து
எப்படி சொல்றது, வாழைப்பழத்தை கொடுத்த அன்பை பரிமாறிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு சில பேர் வந்து காசு கொடுத்து கூட வச்சுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை, காசு கொடுத்தா யார் வேணாலும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அன்பெல்லாம் வந்து இனிமே கிடைக்காத, அவ்வளோ சீக்கிரமா யாராலும் சம்பாதிக்க முடியாது. மிதந்து வந்த வாழைத்தார் பார்க்கவே ஒரு மாதிரி பிளஸ்ஸா இருக்குங்க இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு. ரசிகர்கள் கியூட் கியூட் சீனை காட்டுறோம் பாருங்க. லைட் ஓடு ஓடு இருக்காரு பாருங்க. அண்ணா ஒரு மாதிரி ஜாலியா உள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு கைஸ். பாருங்க டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் போங்க, நெக்ஸ்ட் சாட்டர்டே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற வேற மாதிரி வீடியோ கைஸ். வேல் கைஸ் வேல். எவன் ஒருவனுக்கு வந்து வேல் தானா தேடி வருதோ அவனுக்கு வெற்றி தூரத்துல இல்லைன்னு அர்த்தமாமா. Oh my god, celebration guys, literally celebration நடக்குது. இது வந்து பிரச்சாரம் மாதிரி இல்ல. மக்கள் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து விஜயண்ணா வந்து அன்போடு ஏத்துக்கிறாரு பாருங்க. போடல நான் இருக்கிறேன், அதெல்லாம் நடக்காது. வந்துட்டாரு, வந்து காமிச்சிட்டாரு, வந்து பிரச்சாரம் முடிச்சு போச்சு. Oh my god, அந்த இடத்த பாருங்க. நீங்க பாத்தீங்களா நேற்று நியூஸ்ல, அதாவது நம்ம அண்ணா வரும்போது அந்த கூகுள் மேப் கலர் எல்லாமே வந்து ரெட்டு எல்லோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. நீங்க பாத்தீங்களா? பார்க்கவே ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. எத்தனை பேர் அதெல்லாம் நோட் பண்ணீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும் சரியா? நல்லா இருக்குல்ல? ஸோ ஃபைனலாக வந்து வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ என்னால் முடிஞ்சது, நம்ம மக்கள் வந்து ஒரு சில பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிச்ச வீடியோ நீங்கள் ஒரு சில இதில் பார்க்காம இருந்திருப்பீங்க. அந்த மோட்டிவில் தான் அந்த வீடியோ எடுத்து போடுறது, வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. ஸோ எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குது. ஸோ வந்து நம்ம சிஎம் சார் வந்து என்னது ஹெட்லைன்ஸில் விட்டுருக்காரு, என்னன்னா வந்து கும்மாளம் போட்டு மக்களுக்கு வந்து இடையூறு தர்றது வந்து எங்கள் திமுக இல்லை அப்படின்னு. எனக்கு திடீர்னு அந்த வேர்டை பார்த்தோட குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு கைஸ். எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு சீரியஸா தெரியல. அப்படி ஒரு ஹெட்லைனை பார்க்கும்போதே நமக்கே சிரிப்பு வருது. நம்ம விஜயண்ணா பார்த்தா வந்து என்ன 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 நினைச்சிருப்பாரு, என்னங்க அவர் வந்து திங்க் பண்ணியிருப்பாரு, அசியூம் பண்ணியிருப்பாருன்றதே என்னால் யூகிக்க முடியலை. அண்ட் மோர் ஓவர் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தோணுதான் உங்களுக்கும் தோணியிருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ வந்து எப்படி சொல்கிறது, பல இடையூறுகளையும் தாண்டி வந்து எல்லாமே வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சாரம் நடக்குது. ஸோ அந்த இடத்துல எப்படி ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு எனக்கு தெரியல. இது இவருக்கு மட்டும் நடக்கல, நான் இன்னும் ஒரு சில வீடியோலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் பேசுகிறேன். ஸோ ஏடிஎம்கே அதிமுகக்கும் இந்த இஷ்யூ நடந்திருக்கு. அவங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போதும் இல்லை வந்து ஏதாவது மீட்டிங்ஸ்ன்னு போகும்போதும் மக்களை போய் சந்திக்க போகும்போதும் அவங்களுக்கும் இது நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல எப்படி வந்து ஆம்புலன்ஸ் வருது எனக்கு அது புரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்தோடனே மக்கள் வந்து நவுந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமே வந்து அந்த ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் எல்லாமே பிளாக் பண்ணிட்டு தானே மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல நின்று தலைவர் பேசுறதை கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ வேறு ரூட் இருக்குது, எவ்வளோ ரூட் இருக்குது. எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. இப்போ கரண்ட் சிஎம் சார் வந்து வராரு, இந்த இடம் பிளாக் பண்ணுங்க, வண்டியை சுற்றி திருவிட்டு போங்க அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்குங்க, வேற இடத்துல கொஞ்சம் திரும்பி போங்க அப்படின்னு ஏன் உங்களால் சொல்ல முடியல? இவ்வளோ பெர்மிஷன் கொடுத்த உங்களால் ஏன் அது உங்களால் பண்ண முடியல? எனக்கு தோன்ற ஒரு விஷயம். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.